ஜெயில நடக்கிறானா தேவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த யோசேப்பு திடீர்னு சொல்றான், இது இந்த ஜெயில இருந்து ஒன்ன தவிர என்னை வெளியே கொண்டு வர யாராலும் முடியாதுன்னு சொல்லி தெய்வத்தின் மேல வச்சிருந்த அந்த நம்பிக்கை எடுத்து யார் மேல வைக்கிறான்? மனுஷன் மேல. ஏன் நம்பிக்கை குறைகிறது? 4 அழுத்தம் அதிகமாகுது. சேற்றுக்குள்ள விழுந்துட்டோம்னா நேரம் செல்ல செல்ல என்ன ஆகும்? அது நம்மளை இழுக்கும். ஒவ்வொரு நாட்கள் தாண்ட தாண்ட மணித்துளிகள் தாண்ட தாண்ட உள்ள போயிட்டு தான் இருக்கிறோம். இனி வெளியே வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணினாலே இருக்குதாமோ? எல்லாருக்கும் தமிழ் புரியுது இல்லையா? 5 தனிமை உணர்வு. ஒரு காசு கொடுக்க ஆள் இல்லைன்னா ஓகே, குளத்துக்குள்ள தூக்கி போட ஆள் இல்லை. தனிமை. 6 மனுஷன் தீர்க்க தரிசனம் சொல்லி பொய்யாரு, அவளோட பிரச்சனை இல்லை. சொன்னது யாரு? இயேசு சொன்னாரு, இந்த வியாதியால் நீ இந்த வியாதியை நீ பாரு, இந்த வியாதியோட நீ போராடு. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், இந்த வியாதியால உனக்கு சாவு அந்த வியாதியால தான் சொன்னான். அஞ்சு ஆண்டுகளா குழந்தை கிடைக்கும் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. 5 ஆண்டா கிடைக்கல, 10 ஆண்டா சொல்றான் குழந்தை கிடைக்கும் 10 ஆண்டா கிடைக்கல, 20 ஆண்டா சொல்றான் குழந்தை கிடைக்கும் 20 ஆண்டா கிடைக்கல. அப்படின்னா என்ன வருது? தீர்க்கதரிசனம் ஐயோ அப்படிங்கிற எண்ணம் வருது. தீர்க்க தரிசனம் உண்மையா இருந்தா 10 ஆண்டுக்கு முன்னே எனக்கு தந்திருக்கணுமே ஆண்டவர் தானே என்கிட்ட சொன்னாரு, நான் உனக்கு தருவேன் பேரு வர சொன்னாரு. ஒத்துழைப்பு கம்மியாகுது, ஒரு சோத்திரம் கூட வருது. பிளான் பண்ணிட்டு தான் உட்கார்ந்துருக்கணும். ஆமேனா? இந்த பக்கம் ஆமேனா? எல்லாம் சேர்த்து ஆமேனா? கர்த்தர் ஒரு ஆள்கிட்ட இந்த வியாதியால நீ சாக மாட்டேன்னு சொன்னா, அதுக்கப்புறம் அந்த வியாதியை பற்றி கவலைப்பட தேவை இல்லை, அந்த வியாதியை பற்றி யோசிக்க தேவை இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த வியாதியால் நீ மரிப்பதில்லை. அப்ப வீட்டுக்காரங்க எல்லாம் ஊராவத்தை என்ன சொல்லியிருப்பாங்க? வீட்டுக்காரங்க எல்லாம் ஊரார்ட்ட என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த வியாதியால அவன் சாக மாட்டான். யார் சொன்னது? இயேசு சொன்னான். யார் சொன்னது? எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. இயேசு சொன்னார் சாக மாட்டாங்க, இயேசு சொன்னார் சாக மாட்டாங்க. ஆட்கள் கேட்கறது எப்படி இருக்கு? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, சாக மாட்டான். யார் சொன்னது? இயேசு சொன்னார். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, சாக மாட்டான். யார் சொன்னது? இயேசு சொன்னார். உடம்பு ரொம்ப முடியல, சாக மாட்டான். யார் சொன்னது? இயேசு சொன்னார். உடம்பெல்லாம் மரத்து போயிட்டு சாக மாட்டான். யார் சொன்னார்? இயேசு சொன்னார். யார் சொன்னது? இயேசு சொன்னார். சுவாசம் விட கஷ்டமா இருக்கு, சாக மாட்டான். யார் சொன்னது? இயேசு சொன்னார். பிபி எல்லாம் ஆச்சு, சாக மாட்டான். யார் சொன்னது? இயேசு சொன்னாருன்னு. இந்த உலகத்துல இயேசுவின் வார்த்தையை தவிர, இயேசுவின் வார்த்தை அளவு நம்புவதற்கு வேற எதுவும் இல்லை. ஏன்னா ஒரு வார்த்தை சொன்னா போதும், வேலைக்காரன் சொஸ்தமடைவான். உடமலம கந்தரமம ரியந்தல் கமரம துரமனமரம. வேற வியாதி வந்து செத்தானா? அதே வியாதியில தான் செத்தானா? அதே வியாதியில தான் செத்தான். அப்ப அந்த வீட்டுக்காரங்களுக்கு என்ன வரும்? இயேசு சொன்னது தீர்க்கதரிசனம் கேட்டது குழந்தை தருவேன்னு சொன்னாரு, தரல. அப்ப தீர்க்கதரிசனம் சொன்னது போய். விலகின மாறுன்னு சொன்னாரு, வரல. அப்படின்னா விலகின மாறுன்னு சொன்னது
போய். அற்புதம் செய்வேன்னு சொன்னார், செய்யல. அப்போ அற்புதம் செய்வேன்னு சொன்னது போய். வீடு தருவேன்னு சொன்னார், தரல. அப்படின்னா வீடு தருவேன்னு சொன்னது போய். இப்போ எல்லா கயிறும் நம்ம கையை விட்டு போகும்போதானே கர்த்தரை பிடிப்போம். அந்த கடைசி பிடி கர்த்தர், அதுவும் கூட ஏமாற்றிட்டு இந்த உலகத்துல. நான் என்ன சொல்றேன், கர்த்தர் சொன்னது, கவனிங்க, கர்த்தர் சொன்னது உனக்கு பொய்யா மாறுச்சுன்னா கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உனக்கு பொய்யாச்சுன்னா நீ கல்லறைக்குள்ள போனாலும் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. கர்த்தர் சொன்னது உனக்கு பொய்யாச்சுன்னா நீ கல்லறைக்குள்ள போனாலும் சொன்னது சொன்னது சொன்னதை செய்யும் அளவு அவர் என்னை கைவிட மாட்டார். நம்பர் வந்த மட்டும் கை தட்டி சொன்னேன். 7. இது ஒன்று கூட சொல்லுங்க. 7. நேரம் செல்ல செல்ல என்ன ஆகும்? ஒவ்வொன்றா சொல்லுங்க.